சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் போலீசார் விசாரணையின் போது மரணமடைந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. திருபுவனம் மடப்புரம் காளிகோவில் காவலாளி அஜித்குமார் பேராசிரியை நிகிதாவின் நகை மாயம் குறித்த புகாரில் தனிப்படை போலீசாரால் விசாரிக்கப்பட்ட போது உயிரிழந்தார். இது தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு போலீசார் பிரபு, கண்ணன், சங்கரமணிகண்டன், ராஜா, ஆனந்த் ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டு மதுரை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக ஆஷிஷ் ராவுத் காத்திருப்போர் பட்டியலிலும், மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரம், தனிப்படை வாகன டிரைவர் ராமச்சந்திரன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் பிஎன்எஸ் சட்டப்பிரிவு 103 கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவங்கியுள்ளனர். இந்த சட்டத்தின்படி கொலை குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களுக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிகிறது. இந்த வழக்கின் விசாரணை அதிகாரியாக டிஎஸ்பி மோஹித் குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் நாளை மதுரை வந்து திங்கட்கிழமை முதல் விசாரணையை துவக்க உள்ளார்.